வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் ட்ரேடிங் ரூல்ஸ். பிகினரா ட்ரேட்குள்ள வரவங்க ப்ரொஃபஷனலா மாறுறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் ட்ரேடிங் ரூல்ஸ். உங்களுக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க பிகினர் ஸ்டேட்ல இருந்து ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்க்கு வர முடியும். பிகினர்ஸ் அதிகமா லாஸ் பண்ணுவாங்க, கண்ணாப்பினான்னு லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஏன் எதுக்குன்னு தெரியறதுக்குள்ளேயே அவங்க கேபிட்டலை வைப் அவுட் பண்ணிட்டு சீக்கிரமா மார்க்கெட் விட்டு வெளியில போயிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம எதனால இப்படி லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்னென்ன தப்புகள் பண்றோம்னு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கண்டுபிடிக்கும் போது அவங்க ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கான ஒரு ரூல்ஸ். பெரிய பெரிய லாஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரேடிங் ரூல்ஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபுல்லா பார்ப்போம். இதுல நான் ஒரு 12 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 12 பாயிண்ட்ஸ் தான் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட ரூல் பேஸ் சிஸ்டமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரூல் பேஸ் சிஸ்டம் தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்றேன். இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இதை நோட் பண்ணி உங்க ட்ரேடிங் சிஸ்டம்க்கு முன்னாடி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான ஒரு ட்ரேடிங் ரூல் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ரூல் பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் 2 trades per day. நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர். அந்த காரணத்துக்காக நான் 2 trade தான் ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூலை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன மாதிரியான ட்ரேடர், என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்கன்னு பொறுத்து இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனா நான் 2 trade per dayன்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அதை தான் நான் ஃபாலோ பண்ணி ட்ரேட் என்ட்ரியும் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். செகண்டா பார்க்க போன விஷயம் வெயிட் ஃபார் த ரைட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். என்னோட ஸ்ட்ராட்டஜி சொன்ன மாதிரி கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் வரும்போது மட்டும்தான் நான் என்ட்ரி கொடுப்பேன். ஏனோ தானோன்னு எங்கெங்கேயும் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். அதே மாதிரி என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் என்னோட ஸ்ட்ராட்டஜி எங்க எக்ஸிட் கொடுக்குதோ அந்த இடத்துல தான் நான் எக்ஸிட்டும் ஆவேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்மள ட்ரேடிங்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். நம்மளையும் ஒரு ப்ரொஃபஷனலா மாத்துற ஒரு விஷயமா இது அமையும். தேர்டா பார்க்க போற விஷயம் ரன் த ப்ராஃபிட் ட்ரேட் டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம என்ட்ரி கொடுத்துருவோம். என்ட்ரி கொடுத்து ட்ரேட் நம்மளோட டைரக்ஷன்ல மூவ் ஆகும். நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேட் நம்ம டைரக்ஷன்ல போன உடனே டக்குன்னு சின்ன ப்ராஃபிட்ல கட் பண்ணிடுவாங்க. ஆனா லாஸை மட்டும் பெருசா ஹோல்ட் பண்ணி பயங்கரமான கேபிட்டல் லூஸ் பண்ணிடுவாங்க. ட்ரேடிங்ல அப்படி பண்ணவே கூடாது. உங்களோட டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆயிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்டை ரன் பண்ண விடணும். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஃபிட் அடிக்கடி கிடைக்கும். ஸோ இந்த ரூலையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து பார்க்க போற விஷயம் மஸ்ட் புட் ஸ்டாப் லாஸ் எஸ்எல் இன் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட். கண்டிப்பா எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. எட்ஜ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. எஸ்எல் போடாதவங்க எட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அப்படி எட்ஜ் பண்ண தெரியாதவங்க கண்டிப்பா எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ், நம்ம ஒரு லாஸை ஸ்டாப் பண்றோம், அதுதான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்றோம். நமக்கு பெரிய லாஸ் வராம சின்னதே ஸ்டாப் பண்றதுதான் ஸ்டாப் லாஸ். லாஸை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு போதும்னு நிறுத்துறோம். அது நிறுத்த மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கும், குறைஞ்சிரும். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி ட்ரேடர். அடுத்த விஷயம் ட்ரீட் எஸ்எல் லைக் காஸ்ட் ஆஃப் டூயிங் த பிசினஸ். நம்ம ட்ரேடிங்கை பிசினஸா பார்க்கும்போது மட்டும்தான் இந்த விஷயம் உங்க மனநிலைக்கு வரும். இந்த தெளிவான விஷயம் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. ட்ரேடை பிசினஸா பார்க்கும்போது மட்டும்தான் அதுல நடக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாமே காஸ்ட் ஆஃப் டூயிங் த பிசினஸ். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும். கரண்ட் பில், ரெண்ட், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் வரும். ஆனா ட்ரேடிங்ன்ற பிசினஸ்ல நம்ம எக்ஸ்பென்சஸே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டுல ஒரு சிஸ்டம்லயும் சின்ன ஒரு EBBல வச்சுதான் அந்த பிசினஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம எஸ்எல் நடக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் டூயிங் த பிசினஸா எடுத்துக்கணும். நிறைய டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், நிறைய இருக்கும் நார்மல் பிசினஸ் பண்ணும்போது. ஆனா இந்த பிசினஸ்ல நமக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ உங்களோட ட்ரேடிங் பிளானை ஃபாலோ பண்ணி எஸ்எல் அடிச்சிருச்சு அப்படின்னா அதையும் ஒரு காஸ்ட் ஆஃப் டூயிங் த பிசினஸா நீங்க எடுத்துக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மனநிலை வரும். உங்களுக்கான எமோஷன் பீக்கும் கம்மியாயிட்டு இருக்கும். நீங்க ரொம்ப காமா ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்து பார்க்க போற விஷயம் ஸ்ட்ரிக்ட் ரிஸ்க் ரிவார்டு நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான ரிஸ்க் ரிவார்டு இருக்கும்போது மட்டும் தான் நீங்க ட்ரேட் என்ட்ரி கொடுக்கணும். கண்ணாப்பினால என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு பயங்கரமான லாஸை மேக் பண்ணிடும். ஸோ ரிஸ்க் ரிவார்டு நீங்க பயங்கரமா ஃபாலோ பண்ணணும். நான் 100 ரூபாய் தான் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் அதுக்கு 300 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணணும். நான் 1:3 ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணுவேன். அதுக்காக இந்த செட்டப் சொல்றேன். சில பேர் 1:2 ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணுவாங்க. 10,000 ரூபாய் லாஸ் பண்றாங்க அப்படின்னா 20,000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செட்டப் வரும்போது மட்டும்தான் ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கான ரிஸ்க் ரிவார்டை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரிஸ்க் ரிவார்டு வச்சு ஃபாலோ பண்றதா ரொம்ப சூப்பரான விஷயம். அதுதான் உங்களை ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாத்தும். ஸோ நிறைய பிகினர்ஸ் பண்ற தப்பும் அதே தான். ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணாம ட்ரேட் எடுப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை மேக் பண்ணுவாங்க. அது தப்பான விஷயம். ரிஸ்க் ரிவார்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு வருவீங்க.
அடுத்து பார்க்க போற விஷயம் ட்ரேட் லைக் ரோபோட் நோ எமோஷன். ட்ரேடிங்ன்ற ஒரு பிசினஸ்ல என்டர் ஆன உடனே பயங்கரமான எமோஷன் பீக் வரும். அந்த எமோஷன் பீக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணா அதுக்கு நிறைய பிராக்டிஸ்லாம் எடுக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அதெல்லாம் கம்மி பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்த்துட்டே இருப்போம். இப்போ நான் சொல்ல போற விஷயம், உங்களுக்கு நீங்களே ஒரு ரோபோட் மாதிரி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். எமோஷனை ஹைல கொண்டு போக கூடாது. நீங்க உங்களுக்கான ரூலை ஃபாலோ பண்ணும் போது தான் உங்க மைண்ட் செட் ஒரு ரோபோட்டா மாற ஆரம்பிக்கும். எமோஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணி ரோபோட் மாதிரி ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க அதிகமான ஓவர் ட்ரேட், ரிவெஞ்ச் ட்ரேட் எதுவுமே எடுக்காம போச்சுன்னா ஹியூமன் சைக்காலஜிக்கு ஆப்போசிட்டாவும் இருந்து ட்ரேட் பண்ணுவீங்க. நம்ம இந்த மேட்ரிக்ஸ் வேர்ல்ட்ல நிறைய கத்து வச்சிருக்கோம். அது எதுவுமே ட்ரேடிங்ன்ற ஸ்டாக் மார்க்கெட் பிசினஸ்க்கு செட் ஆகாது. நம்ம அதெல்லாம் தாண்டி ஒரு மனநிலை வரும்போது மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். ஸோ ட்ரேட் லைக் அ ரோபோட் நோ எமோஷன். ரோபோட் மாதிரி ஒரு மனநிலை வந்து ட்ரேட் பண்ணுங்க, எமோஷனை அவாய்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் இதுவும் உங்களை கூட்டிட்டு போகும். அடுத்து பார்க்க போற விஷயம் ஃபாலோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். எவ்வளவு தூரம் பர் டே ரிஸ்க் வச்சிருக்கேன், எவ்வளவு தூரம் பர் வீக் ரிஸ்க் வச்சிருக்கேன், எவ்வளவு தூரம் பர் மந்த் ரிஸ்க் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெட் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரேட் ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க, சீக்கிரமா கேபிட்டலை ப்ளோ பண்ணிடுறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போகும். நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் நெவர் ஆவரேஜ் லூசிங் பொசிஷன். நிறைய பிகினர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, மார்க்கெட் அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்ப வந்து ஒரு லாட்டையும் ஒரு குவான்டிட்டியும் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. மறுபடியும் திரும்பிடும் சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். உங்களோட கேபிட்டலை ஃபுல்லாவே வைப் அவுட் பண்ணிடும். அந்த மாதிரி லூசிங் பொசிஷனை ஆவரேஜ் பண்ணவே கூடாது. ட்ரமீடிங் ஒரு கான்செப்ட் பண்ணலாம், அதை பத்தி நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். ஆனா லூசிங் பொசிஷனை ஆவரேஜ் பண்றது ரொம்ப தப்பான விஷயங்கள். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்க உங்க ரூல் பேஸ்லயே கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் டோன்ட் ஓவர் ட்ரேட், ஷட் டவுன் த சிஸ்டம். ஓவர் ட்ரேட்ன்ற விஷயம் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க சின்ன ப்ராஃபிட்ல புக் பண்ணுவீங்க, மறுபடியும் மார்க்கெட் உங்க டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்ப மறுபடியும் போய் என்ட்ரி கொடுத்துட்டே இருப்பீங்க. இல்லைன்னா லாஸ் வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் போயிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூலை பயங்கரமா ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நீங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. 2 trades per day or 3 trades per day ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரும்போது மட்டும்தான் நீங்க சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரூலை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓவர் ட்ரேட் மார்க்கெட்ல எடுக்காதீங்க. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ரூல் பேஸ்ல டிசிப்ளினா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கை கொடுக்கும். ஏனோ தானோ இருந்தோம்னா மார்க்கெட் நம்மளை வெளியில அனுப்பிச்சிடும். மார்க்கெட்டுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் நெவர் டு த ரிவெஞ்ச் ட்ரேட். இந்த ரிவெஞ்ச் ட்ரேட்ன்ற கான்செப்ட் ஒரு எமோஷன் கான்செப்ட் தான். மார்க்கெட்ல ஒரு ட்ரேட் என்ட்ரி கொடுத்துருவாங்க, அது நம்மள லாஸ் பண்ணிடும், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் சின்ன ஒரு மூமெண்டம் நம்ம மறுபடியும் நம்ம டைரக்ஷன்ல மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அங்க போயிட்டு மறுபடியும் இன்னொரு என்ட்ரி கொடுப்பாங்க, இல்லைன்னா மார்க்கெட் கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. நம்ம விட்ட காசை பிடிக்கணும், அன்னைக்கே பிடிக்கணும்னு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி பண்றது எல்லாமே ரிவெஞ்ச் ட்ரேட் தான் வரும். நம்ம சைக்காலஜி அஃபெக்ட் பண்ற விஷயம். நம்மள நாம எமோஷன் பீக் ஆகி நம்மள வேற ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம யோசிப்போம், நம்ம ஏன் இவ்வளவு ட்ரேட் எடுத்தோம், நம்ம ஏன் ரிவெஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் மைண்ட் செட்டுக்குள்ள மார்க்கெட்ல இருந்துராதீங்க. அது உங்களை சீக்கிரமா வைப் அவுட் பண்ண வச்சிரும். ரிவெஞ்ச் ட்ரேட் மார்க்கெட் கூட வேணாம். கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் கொடுத்து டிசிப்ளினோட மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் கீப் அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா டூரிங் த மார்க்கெட் ஹவர்ஸ். மார்க்கெட் ஹவர்ஸ்ல சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாதீங்க. ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க. யூடியூப்ல கூட இப்பெல்லாம் விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, லைவ் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு செட்டப்ல இருந்துட்டு இருப்போம், அவங்க மைண்ட் செட்ல வேற ஒரு செட்டப் கொடுப்பாங்க. அதை நம்பி நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணாம அவங்க செட்டப்பை ஃபாலோ பண்ணுவோம். அது நமக்கு ஒரு பெரிய லாஸை கொடுக்கும். நமக்கான ப்ராஃபிட்டை நம்ம எடுக்க விடாம பண்ணிரும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு செட்டப், உங்களுக்குன்னு ஒரு மனநிலையை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஏனோ தானோ யாரோ சொல்றாங்க, யாரோ பண்றாங்கன்ட்டு நீங்க ஒரு விஷயத்துல என்ட்ரி கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி தப்பான என்ட்ரிஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மார்க்கெட் ஹவர்ஸ்ல சோஷியல் மீடியா யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் கட் த லூசிங் பொசிஷன் இமிடியட்லி. ஒரு என்ட்ரி எடுத்துருவோம், அந்த என்ட்ரி தப்பா போகும்போது ஸ்டாப் லாஸை மீறி போகும்போதும் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம், திரும்பிடும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த என்ட்ரி கண்டினியூஸா கீழே போயிட்டே இருக்கும், கண்டினியூஸா மேல போயிட்டே இருக்கும், நமக்கு ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி மொமெண்டம் ஹோல்ட் பண்ணாதீங்க, டக்குன்னு வெளியில வந்துருங்க. இமிடியேட்டா பொசிஷனை க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா அன்னைக்கான ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப தப்பான விஷயம், நம்மளோட கேபிட்டலை வைப் அவுட் பண்ணிடும். ஸோ லூசிங் பொசிஷனை உடனே கட் பண்ண பாருங்க. உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம டக்குன்னு கட்
பண்ணிடுங்க. இந்த ஸ்டாப் லாஸ் போடாம ட்ரேட் பண்ணும்போது நீங்க ஏதாவது நெக்ஸ்ட் சப்போர்ட் வெயிட் பண்றீங்கன்னா அந்த சப்போர்ட் பிளேஸ் வரும்போதோ இல்ல உங்களுக்கான அன்னைக்கான லாஸ் எவ்வளவோ அது டக்குன்னு கட் பண்ணி விட்டுருங்க. லூசிங் பொசிஷனை ஹோல்ட் பண்ணாதீங்க. ரொம்ப தப்பான விஷயம். நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் டோன்ட் ஃபோமோ. இது ஃபோமோவும் சொல்லலாம், ஃபோலோவும் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இதுல அடங்கும். ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோலோன்றது ஃபியர் ஆஃப் லூசிங் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மார்க்கெட்ல இருக்கக்கூடாது. நம்ம ஒரு என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த என்ட்ரிக்கு முன்னாடியே மார்க்கெட் திரும்பிடும், இல்லாட்டி அந்த என்ட்ரியை சடனா அடிச்சுட்டு கூட மார்க்கெட் டைரக்ஷன் மூவ் கொடுக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல டக்குன்னு நடுவில் போயிட்டு இருக்கும்போது என்ட்ரி கொடுப்போம். அது மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது நம்மளால ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிரும், இல்ல வேற ஏதாவது டைரக்ஷன்ல மாட்டிப்போம். ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை மார்க்கெட்ல யூஸ் பண்ணாதீங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே ஒரு பதட்டத்துல போய் ஏதோ இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ட்ரி கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு பொறுமையா இருந்து ட்ரேட் எடுப்போம். மார்க்கெட்ல நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல தான் என்ட்ரி எடுக்கணும் அவசியமே தேவையில்லை. மார்க்கெட்ல நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும். பொறுமையா நிதானமா இருந்த ட்ரேட் எடுத்தா சூப்பரா மார்க்கெட்ல வின் பண்ணலாம். மார்க்கெட்ல ரொம்ப நாள் நீடிக்கலாம். நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலா மாறலாம். இவ்வளவுதான் நம்ம வீடியோல பார்க்க வர விஷயங்கள். நான் மொத்தம் ஒரு 14 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த 14 ரூல்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அதுதான் என்ன நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக பூஸ்ட் பண்ணும், என்னையும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒரு கமெண்ட் தான் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு பூஸ்ட் பண்ணும். அதோடு சேர்த்து உங்களுக்குன்னு ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன். அந்த ரூல் நல்லா இருந்தாலும் என்னோட ட்ரேடிங் ரூலையும் நான் ஆட் பண்ணி வச்சுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.